ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆளும் கட்சியின் ஊழல் குறித்து குடியரசுத் தலைவரிடம் புகார் அளிக்க டெல்லி செல்லும் காங்கிரஸ். புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு. தங்கத்திற்கு பதிலாக செம்பு கொடுத்து 1 கோடி ரூபாய் மோசடி. வாலிபரின் கைவரிசையால் அதிர்ச்சி. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கண்காணிப்பு ரோபோ. கடற்கரை சாலையில் நடைபெற்ற சோதனை ஓட்டம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி பேச கையூட்டு பெறும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தகுதியில்லை. மாநில செயலாளர் அன்பழகன் காட்டம். புதுச்சேரியில் தங்க நகைக்கு பதிலாக நூதன முறையில் ஏமாற்றி 1 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் தீபக் தாஸ். தங்க நகைகள் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வரும் இவரிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சேலத்தை சேர்ந்தவர் என கூறி டிப்டாப்பான உடை அணிந்து சந்தீப் ஜனா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். தன்னை நகை வியாபாரி என்று கூறி அறிமுகம் செய்து கொண்ட அவர் தங்க கட்டிகளை கொடுத்து நகை செய்து பெற்று சென்றார். 2 முறை வியாபாரத்தை சரியாக செய்ததால் தீபக் தாஸுக்கு அவரிடம் நம்பிக்கை ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தலா 40 கிராமில் 20 தங்கச் செயின்கள் தனக்கு வேண்டும் என்று போனில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 1 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கச் செயின்களை தீபக் தாஸ் தயாரித்து சந்தீப் ஜனாவிடம் கொடுத்துள்ளார். அந்த செயின்களுக்கு பதிலாக சேதாரம், செய்கூலி சேர்த்து 1.8 கிலோ தங்க கட்டியை தந்துள்ளார். வழக்கமாக வியாபாரம் செய்யும் நபர் என்பதால் தங்க கட்டியை பரிசோதிக்காமல் தீபக் தாஸ் பெற்றுக் கொண்டார். அதனை சோதித்து பார்த்தபோது அது செம்பு கட்டி என தெரியவந்ததை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தீபக் தாஸ் பெரிய கடை காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட வாலிபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறி 73 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் புகார் அளித்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஜூலை 19ஆம் தேதி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் என்றும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்களின் குறைகள் மற்றும் புகார்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக புதுச்சேரியை சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஒருவர் தன்னை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சிபிஐ அதிகாரி போல பேசி தனது ஆதார் கார்டை பயன்படுத்தி வங்கிக் கணக்கு துவங்கி 1 கோடி ரூபாய்க்கு மேல் பண மோசடி நடத்தியிருப்பதாகவும் அதற்காக தன்னை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க 73 லட்சம் ரூபாய் அனுப்ப வேண்டும் என்று மிரட்டியதாகவும் இதனால் அவரும் பயத்தில் மர்ம நபரின் வங்கிக் கணக்கிற்கு 73 லட்சம் ரூபாய் அனுப்பி ஏமாந்துவிட்டதாக புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் மற்றொருவர் வாட்ஸ்அப்பில் வந்த பகுதி நேர வேலைவாய்ப்பு என்ற விளம்பரத்தை நம்பி ஆன்லைன் மூலமாக 6,50,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்ததாகவும் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் இந்த புகார்களை பெற்றுக்கொண்ட முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கூறும்போது சமூக வலைதளமான வாட்ஸ்அப், டெலிகிராம் குழுக்களில் தெரியாத நபர்கள் கூறும் ஆன்லைன் ட்ரேடிங் தொடர்பான அறிவுரைகளை முற்றிலும் நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் மும்பை காவல் அதிகாரிகள் பேசுவதாக கூறி தங்களுக்கு அழைப்புகள் வந்தால் உடனடியாக அந்த அழைப்பை துண்டிக்கவும் அறிவுரை வழங்கியுள்ளார். மேலும் உடனடி கடன் பெறலாம் என வரும் விளம்பரத்தை நம்பி அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கடன் பெற வேண்டாம் என்றும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற வலைதளங்களில் வரும் வேலைவாய்ப்பு, ஆன்லைன் ட்ரேடிங், முதலீடு செய்யும் பணத்திற்கு 2 மடங்காக பணம் தருகிறோம் என்ற விளம்பரங்களை முற்றிலும் நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊழல் புகார்களை ஆதாரத்துடன் குடியரசுத் தலைவரிடம் தெரிவிக்க 22ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினர் டெல்லி செல்ல உள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உள்ளது. இந்நிலையில்
இந்த ஆளும் கட்சியின் மீது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அடுக்கடுக்காக ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஒருபடி மேலே போய் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கும் ஊழல்களை கணக்கெடுத்து வருவதாகவும், டெல்லியில் மதுபான கொள்கையால் முதல்வரே சிறைக்கு சென்றது போல அடுத்ததாக காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் இங்குள்ள அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள், அதற்கு முன் இந்த ஊழல் பட்டியலை குடியரசுத் தலைவரிடம் அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு துறை ரீதியாக ஊழல் பட்டியலை காங்கிரஸ் கட்சி தயார் செய்து வந்தது. ஊழல் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அடுத்து நேரடியாக குடியரசுத் தலைவரை சந்தித்து புகார் அளிக்க முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி புதுச்சேரியில் இருந்து புறப்படும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ், பொதுச் செயலாளர் சங்கர் உள்ளிட்ட 20 பேர் கொண்ட காங்கிரஸ் குழு குடியரசுத் தலைவரை சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு மீதான ஊழல் பட்டியலை ஆதாரத்துடன் அளிக்க உள்ளது. இதற்காக 23 அல்லது 24ஆம் தேதி குடியரசுத் தலைவரை சந்தித்து பேச காங்கிரஸ் கட்சி அனுமதி கோரியுள்ளது. முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி செயல் தலைவர் கார்கேவையும் சந்தித்து புதுச்சேரி அரசியல் நிலவரம், ஆளும் கட்சி மீதான ஊழல் புகார்கள் சம்பந்தமாக எடுத்துரைக்கவும் திட்டமிட்டுள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி, சிவில் சப்ளை, மதுபான தொழிற்சாலை அனுமதி என முக்கிய துறைகளில் நடந்த ஊழல்களை ஜனாதிபதியிடம் புகாராக தெரிவிக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு நிலவுகிறது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கவிஞர் சரவணனின் பொன்விழா மலரை வெளியிட்டார். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி சக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த கவிஞர் சரவணனின் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் பொன்விழா ஆண்டு சிறப்பு மலர் வெளியீட்டு விழா புதுச்சேரி நெல்லித்தோப்பில் உள்ள மன்றத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு பொன்விழா மலரை வெளியிட்டார். மேலும் சரவணனுக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் அவருடைய இலக்கிய பணி மேலும் சிறப்படைய வாழ்த்தினார். அப்போது எழுச்சி கவி என்றழைக்கப்படும் கவிஞர் சரவணன் ஓம் சக்தி சேகருக்கு சால்வை அணிவித்து ஆசை பெற்றார். இந்நிகழ்ச்சியின் போது தொகுதி செயலாளர் வெங்கடேசன், லட்சுமணன், தம்பா, ஐயனார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பினை கண்காணிக்கும் விதமாக ரோபோ இயக்கும் சோதனை ஓட்டம் சுற்றுலா தலமான புதுச்சேரிக்கு வார விடுமுறை நாட்கள் உள்ளிட்ட விடுமுறை கொண்டாட்ட தினங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து வருவதால் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்நிலையில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுவை அரசு தனியார் பங்களிப்புடன் உருவாக்கிய கண்காணிப்பு ரோபோவின் சோதனை ஓட்ட நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. அந்த ரோபோவை தொழில்நுட்ப வல்லுநர்கள் இயக்கினர். இதனை அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டபடி சென்றனர். இதில் புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஏ.கே. லால், கலைவாணன், நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கும்போது, இந்தியாவில் முதன்முறையாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு ரோபோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோ பெண்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள், மதுபானத்துடன் வருபவர்கள், தெருநாய்கள் தொல்லை, தனியாக சுற்றித் திரியும் குழந்தைகள் உள்ளிட்ட விவரங்களை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பி அலர்ட் செய்யும் என்றும், இதனை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 8 மணி நேரம் வரை இயங்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த ரோபோவானது கடற்கரை சாலை மற்றும் கடற்கரை மணலில் இறங்கியும் கண்காணிப்பு பணியை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லித்தோப்பு தற்காலிக மீன் மார்க்கெட் பகுதியில் சுகாதாரமற்ற நிலையில் உள்ள தண்ணீர் தொட்டியை சீரமைத்து தர வேண்டும் என்று மீன் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சந்தையில் காய்கறி மற்றும் மீன், இறைச்சி விற்பனை நடைபெற்று வந்தது. இந்த சந்தையில் கட்டிடம் சேதமடைந்ததால் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து அவ்வப்போது விழுந்ததாலும் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து பழமையான சந்தை கட்டிடம் நகராட்சி சார்பில் இடித்து அகற்றப்பட்டது. இந்த இடத்தில் செயல்பட்டு வந்த மீன் மார்க்கெட் காராமணிக்குப்பத்தில் சாலையோரம் கொட்டகை அமைத்து தற்காலிகமாக கடைகள் கட்டி கொடுக்கப்பட்டன. அங்கு மீன், இறைச்சி கடைகள் செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இந்த மீன் மார்க்கெட் பகுதியில் மீன் வியாபாரிகள் பயன்படுத்துவதற்காக தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. இந்த தொட்டி தண்ணீரையே மீன் வியாபாரிகள் தங்களின் தேவைக்கும் மீன்களை கழுவுவதற்கும் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில்
மீன் தொட்டி பகுதியில் முறையான கட்டுமான பணிகளும் பராமரிப்பும் இல்லாததால் நீர் தேங்கி நின்று பாசி படிந்துள்ளதால் இந்த தண்ணீர் தொட்டியை நீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு மீன் வியாபாரிகள் தள்ளப்பட்டுள்ளனர். அதிலும் குறிப்பாக அங்கு வியாபாரத்தில் ஈடுபடும் பெண்களும் வயது முதிர்ந்த மூதாட்டிகளும் அதிக அளவில் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதால் பாசிகள் வழுக்கி விழும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே எந்தவித அசம்பாவிதங்களும் நிகழ்வதற்கு முன்னரே இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் இதே இல்லத்தில் இங்கிருந்து வெளியாகும் கழிவுநீர் செல்ல முறையான வசதிகள் இல்லாததால் கழிவுநீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எனவே நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினரிடம் கையூட்டு பெற்றுக் கொண்டு செயல்படும் கம்யூனிஸ்ட் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி விமர்சிக்க தகுதியில்லை என்று மாநில செயலாளர் அன்பழகன் காட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்டுள்ள எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரின் வாயாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடு இருந்து வருகிறது. தனது கட்சிக் கொள்கையில் உறுதியோடு இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரிடம் கையூட்டு பெற்றுக் கொண்டு கொள்கையில் முரண்பாடாக செயல்படும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றியோ பொதுச் செயலாளரை பற்றியோ பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் காட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மீனவர் வலையில் சிக்கிய அரிய வகை புலாசா மீன் ஒன்று 22,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. தெலங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏனாம் வழியாக செல்லும் கோதாவரி ஆற்றில் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் என்பதால் ஏனாம் மீனவர்கள் ஆற்றில் வலைவீசி மீன்பிடித்து வருகின்றனர். இதனையடுத்து மீனவரான ராஜு என்பவரது வலையில் புலாசா என்ற அரிய வகை மீன் ஒன்று மட்டும் கிடைத்தது. மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த மீன் ஆந்திர மக்களால் விரும்பி உண்ணப்படுகிறது. அதிக சுவை மற்றும் புரதசத்து மிக்க இந்த புலாசா மீன் ஏலம் எடுப்பதில் மீனவர்களிடையே போட்டி நிலவியது. ஏலத்தின் இறுதியாக சுமார் 2 கிலோ மட்டுமே எடை கொண்ட இந்த மீனை மீனவர் ஒருவர் 22,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் போலி பத்திரம் மூலம் வங்கியில் கல்விக்கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்ட 5 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பாலமுத்துவேல் மகன் தியாகராஜன் கனடா நாட்டில் கம்ப்யூட்டர் புரோகிராமர் ஆய்வாளர் மேற்படிப்பிற்காக இந்தியன் வங்கியில் கடந்த 2009ஆம் ஆண்டு 10,20,000 ரூபாய் கல்விக் கடனாக பெற்றார். கடனுக்கு அவரது தாய் காந்திமதி பெயரில் உள்ள நேதாஜி நகர் கஸ்தூரிபாய் காந்தி வீதி 2வது குறுக்கு தெருவில் உள்ள 4,650 சதுரடி இடத்தின் சொத்து பத்திரம் அடமானமாகவும் அவரது தந்தை பாலமுத்துவேல் உத்தரவாதமும் அளித்திருந்தார். தியாகராஜன் மேற்படிப்பை முடித்த பிறகு வங்கியில் வாங்கிய கல்விக் கடனை திரும்ப செலுத்தாத காரணமாக அடமானம் வைத்த பத்திரத்தின் அடிப்படையில் அந்த இடத்தை ஜப்தி செய்து ஏலம் விடும் பணியினை வங்கி நிர்வாகம் கடந்த 2016ஆம் ஆண்டு துவங்கி அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கிடையே சென்னையில் உள்ள மத்திய கலால் துறை ஏலம் அறிவிக்கப்பட்ட இடம் தங்களுக்கு சொந்தமானது என தெரிவித்தது. இதனால் வங்கி நிர்வாகம் அதிர்ச்சியடைந்து காந்திமதி பெயரில் தியாகராஜன் அளித்த இடத்தின் பத்திரத்தை ஆய்வு செய்தபோது அந்த பத்திரம் போலியானது என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலி பத்திரம் கொடுத்து வங்கியில் கல்விக் கடன் பெற்ற தியாகராஜன் அவரது தந்தை பாலமுத்துவேல் தாய் காந்திமதி ஆகியோர்களுக்கு அந்த இடத்தை விற்பனை செய்த மார்க் சுப்புராயன் மார்க் அன்பரசன் ஆகியோர் மீது இந்தியன் வங்கி மண்டல மேலாளர் வெங்கட சுப்பிரமணியன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் துணை ஆய்வாளர் குமார் மற்றும் காவல்துறையினர் போலி பத்திரம் தயார் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடியாக மக்களிடம் புகார்களை கேட்டு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அதன்படி இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 19ஆம் தேதி நெட்டப்பாக்கத்தை அடுத்த மங்கலம் காவல் நிலையத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் சத்யசுந்தரம் தலைமையில் மேற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி முன்னிலையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது.
இதேபோல் பெரியகடை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கலைவாணன், நித்யா, ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பொதுமக்களிடம் தனித்தனியாக புகார்களை கேட்டறிந்தனர். அப்போது உருளையன்பேட்டை பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் சொத்து பிரச்சினை காரணமாக காவல் அதிகாரிகள் முன்னிலையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து குண்டுகட்டாக தூக்கி வெளியே அழைத்து சென்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதேபோல் கோரிமேடு காவல் நிலையம், தவளக்குப்பம் காவல் நிலையம், ஏனாம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நடந்த மக்கள் மன்றத்தில் 52 பெண்கள் உள்ளிட்ட 251 பேர் கலந்து கொண்டு 78 புகார்களை அளித்துள்ளனர். அதில் பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கல், குடும்ப பிரச்சினை, மோசடி, சொத்து பிரச்சினை உள்ளிட்ட புகார்கள் பெறப்பட்டது. இதில் 39 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் தீர்வு காண சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரி திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கெங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, விநாயகர் திருவீதி உலாவுடன் தொடங்கிய விழா தொடர்ந்து காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று துவஜாரோகணம் என்கிற கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள், பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் ஜூலை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் நடைபெறும் என்றும் 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறவுள்ளதால் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு செல்ல வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் ஜூலை 18ஆம் தேதி முதல் குளிர்ந்த காற்றுடன் மேகமூட்டமான வானிலையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான தூறல் மழையும் பெய்ய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தென்னிந்திய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணத்தினாலும் தமிழ்நாட்டில் மேலும் 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஜூலை 20ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிர்வாக ரீதியாக மிக கனமழை பெய்யும் பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும், கனமழை பதிவாகும் இடங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைய தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் இயல்பை விட வெப்பமும் குறைவாகவே பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் துணை ஆய்வாளர் உள்ளிட்ட 6 காவலர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தீர்வு காணும் வகையில் காவல்துறை சார்பில் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இதன் தொடர்ச்சியாக நீண்ட நாட்களாக ஒரே பகுதியில் பணியாற்றி வரும் காவல் நிலைய அதிகாரிகளும் காவல்துறையினரும் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக ரெட்டியார்பாளையம் காவல் ஆய்வாளர் நாராயணசாமி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் சிறப்பு நிலை துணை ஆய்வாளர்கள் விநாயகமூர்த்தி, பஞ்சரத்தினம், சிறப்பு நிலை உதவி துணை ஆய்வாளர் அன்பரசன், காவலர் விக்ரம் சுந்தர், பெண் காவலர் சூர்யா ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரின் இந்த இடமாற்ற உத்தரவை காவல்துறை தலைமையக கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் புதுச்சேரி வில்லியனூரில் பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சென்னை OMR சாலையில் இயங்கி வரும் பிரபல தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் வில்லியனூர் பகுதியில்
மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் இந்த போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மொத்தம் 62,000 ரூபாய் ரொக்கப் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய மக்கள் தொடர்பாக துணை இயக்குநரும் புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தின் செய்தி ஆசிரியருமான பிபின்நாத் கலந்து கொண்டு மாணவர்களிடையே தன்னம்பிக்கை வளர்க்கும் வகையில் படிப்பின் முக்கியத்துவம் குறித்து விளக்கி பேசினார். தொடர்ந்து பிரபல பேச்சாளரும் மனிதவள மேலாளருமான சாய் அருண் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சி நிறைவாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சுதாகர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேராசிரியர் அன்பரசன் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு துறைகள் மூலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை ஏழை பெண் உதவித்தொகை பெறும் திட்டத்தின் மூலம் 5 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான ஆணையும், புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக 11 மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தலைமை தாங்கி உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை பயனாளிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது துறை அதிகாரிகள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 4 பேரிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் உறவினர் பெயரில் போலியாக இன்ஸ்டாகிராம் ஐடியை மர்ம நபர் ஒருவர் உருவாக்கியுள்ளார். அதில் அவசர உதவிக்கு பணம் தேவை எனவும் வங்கிக் கணக்கு விவரங்களை குறுஞ்செய்தி மூலம் அனுப்பியுள்ளார். இதை உண்மை என்று நம்பிய அவரது உறவினர் ஒருவர் 20,300 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் கதிர்காமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் இணையதளத்தில் வந்த விளம்பரத்தின் மூலம் சமையல் எண்ணெய் வாங்க 50,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த நபர் ஒருவர் லோன் ஆப் மூலம் கடன் பெற்று அதனை அடைத்தார். தொடர்ந்து இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பணம் மேலும் கட்ட வேண்டும், இல்லை என்றால் உங்களது புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டியுள்ளார். அதற்கு பயந்த அவரும் 32,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த நபர் 5,300 ரூபாய் மர்ம நபரிடம் அனுப்பி ஏமாந்துள்ளார். இந்த நிலையில் இந்த மோசடிகள் குறித்து 4 பேர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.